பிரிவினை, சுன்ன ஜமாத்தனோ தௌஹீ ஜமாத்தனோ அதே மாதிரி வேறு வேறு இயக்கங்கள் இது மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. இது ஒரு சமுதாயத்தில் சூழ்நிலையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு தேவையான கேள்வி தான். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ், நீங்க அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க, வஅத்தீஉ ரசூல், மேலும் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, வலா துபுத்திலு அஅமாலக்கும், வேறு யாருக்கும் கட்டுப்பட்டு உங்கள் அமல்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். இதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடியது. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் என்றால் அல்லாஹினுடைய தொடர்பு குர்ஆன், இதுல எல்லாத்துக்கும் டவுட் கிடையாது. ரசூலினுடைய தொடர்பு ஹதீஸ். அப்ப இஸ்லாம்னால என்னதாங்க? குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இந்த ரெண்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையும் ஃபாலோ பண்ணி அமல்களை அழிச்சுக்காதீங்க அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, தௌஹீது சுன்னத்துன்னு பேசவே வேண்டாம், தௌஹீத் ஜமாத் தான் நடத்துறோம், தௌஹீத் ஜமாத்து கீழே வரணும் என்று நாம் சொல்லவில்லை. யார் வேணா எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம சொல்ற விஷயம் என்ன? இந்த கொள்கை தான் சரியான கொள்கை. இது நீங்க வந்துங்க மார்க்க விஷயத்துல நமக்கு இது சற்று ஒரு அந்நியமாக தெரியலாம். அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, எதப்பா எதை தம்பி ஏத்துக்கிறது, ஒரே குழப்பமா இருக்கு, எதுவுமே வேணா போங்க, இல்லாட்டி நான் எல்லாத்துலயும் போயிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சில ஆளுக்க போவதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லைங்க. உலக விஷயத்துல 1000 நமக்கு குழப்பம் இருந்தாலும் சரியானதை நம்ம தேர்வு செய்கிறோமா இல்லையா? இது ஒரு எளிமையான கேள்வி. இப்ப பையனை ஸ்கூலுக்கு சேர்க்க போறீங்க, ஆளுக்கால் ஒன்று சொல்றாங்க, அந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு மச்சான் சொல்றாரு, இந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு தம்பி சொல்றாரு, அந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு மாமா சொல்றாரு. இப்படி ஆளுக்கால் ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுங்க, நாம என்ன செய்யறோம்? எது சரியானதோ, எது பையனுக்கு வந்து கரெக்டா சொல்லி தருவாங்களோ கரெக்டா செலக்ட் பண்றோம். கூட ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தாலும் அதை நம்ம சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு நீங்க துணி வாங்க போறீங்க, அதுலயும் அப்படிதான். அவ்வளவு தூரம் ஏன் ஒரு காய்கறி வாங்க போறீங்க, அதுலயும் நல்ல கடையா பார்த்தானே வாங்குறோம். அதுல நம்முடைய புத்தி கூர்மை தெளிவாக வேலை செய்கிறது. இப்போ மறுமை சார்ந்த விஷயத்திலையும் நாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம் சரியாக சிந்தித்து தேர்வு செய்ய வேண்டும். குழப்பத்தை விட்டுருங்க. மனிதன் வந்துங்க எப்பொழுதுமே குழப்பவாதி தான். அது எல்லா மனுஷனும் அப்படிதான். இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று வேற ஒன்று சொல்லுவான். அப்போ குழப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்றால் யார் உண்மையானதை சொல்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம்னா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் மார்க்கம்னு சொல்றோம். இதை நீங்க பாருங்க. சுன்னத் வல் ஜமாத்னு இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்க? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றாங்களா? அப்ப நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனா அங்க என்ன